நான் உங்கள் பிஎஸ். இனி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு சென்னை கிண்டியில் இருக்கிற பாம்பு பண்ணை. அங்கே தான் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறோம். இன்றைக்கி அதை பற்றின வீடியோ. இனி அந்த பாம்பு பண்ணையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோவோட ஒரு முன்னோட்டத்தை தான் இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபுல்லாக இப்போ காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குங்கிற ஒரு முன்னோட்டத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பின்னாடி ஒன்று இருக்கிறோய். உண்மையிலே இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் அதை அனுபவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். ஓகே, இப்போ நாம் பாம்பு பண்ணைக்கு வந்தாச்சு. இப்போ அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதான் என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக பார்க்கிங்கெல்லாம் பெரிய பார்க்கிங்கே இருக்குது. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுக்கு நேராக கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஆப்போசிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன டைமிங்கு, அப்படியே ரேட்டும் இருக்குது. நம்ம டிக்கெட்டில் எடுத்து உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்னென்ன பாம்பு இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாம்பு வர தண்ணிக்குள்ள இருக்குது. இன்னொரு பாம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மர பொந்தில் இருக்குது. கரெக்டாக அந்த மரத்து பொந்தில் பார்த்தீங்கன்னா படுத்துருக்கு பாருங்க உள்ள. அடுத்து பார்க்குறது நல்ல பாம்பு. பேர் தான் நல்ல பாம்பு. கொத்துச்சுன்னா அவ்வளோதான், ஆளே காலி ஆகிடுவாங்க. பாம்பு தான் மேலே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த பாம்பு தான் நல்ல பாம்பு. ஒன்று படுத்துருக்கு, இன்னொன்று வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கு. நம்ம நேரி வரும்போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. இந்த வீடியோ குழந்தைகளுக்கு எல்லாமே நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இன்னொன்று இது ஒரு வகையான பாம்பு. ஒவ்வொரு வகையான பாம்பு உங்களுக்கு தனித்தனியாக நான் காட்டிட்டுருக்கிறேன். சட்டிக்குள்ளே உள்ளே இருக்குது. இது அந்த கருப்பு கலரில் ஒரு பாம்பு இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு மண்ணுளி பாம்பு. அது பூனையில் படுத்துருக்குல்ல, அதான் மண்ணுளி பாம்பு. அழகு பாம்பா. பாம்பு பார்க்க அழகாக இருக்கா? ஆமாம், சின்னதாக அழகாகவே இருக்குது. இந்த பாம்புக்கு விஷம் இல்லையா. தெற்காசிய மலைப்பாம்பு அதோ இருக்குது பாருங்க. லைட்டாக நகருதா. தெற்காசிய மலைப்பாம்பு பார்த்துங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. தெற்காசிய மலைப்பாம்பு. அடுத்து பார்க்குறது சாரப்பாம்பு. இந்த ஊரில் நிறையவே பார்க்கலாம். ஊர் சைடெல்லாம், கிராம சைடு அந்த பக்கம் அது நிறைய பார்க்கலாம் சாரப்பாம்பு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா முன்னாடியே. இதான் சாரப்பாம்பு. ஊர் சைடு, கிராம சைடு எல்லா பக்கமும் இது நிறையா இருக்கும். சாரப்பாம்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த பாம்பு பாருங்கள், அப்படியே மேலே போயிட்டு இடத்துல படுத்துருக்காமல் சும்மா அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்குது. செவுத்து மேலே தாங்க ஏறுது.
அதுக்கு மேலே போக முடியாதுல்ல, விட்டால் ஃபுல் சுவரையும் ஏறிடும். இப்படி தான் செவத்து மேலே ஏறி வீட்டுக்குறையில் வர்றது இடத்து பாம்பு. மரத்து மேலே சுவர் மேலே இப்படி தான் ஏறிடும். மேலே மோல்டு இருக்கிறதுனால போக முடியல, அதான் விழுந்துருச்சு கீழே. பக்கம் சைடில் வருது. இது நீர்க்கோழி பாம்பு. பாம்பா இருக்கு 2-3 பாம்பு அப்படியே மரத்தில் இலையெல்லாம் அப்படியே சுற்றி அப்படியே படுத்துருக்குது பாருங்கள். சூப்பராக எழுதிச்சு வந்துட்டு நினச்சி இது சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோக்கு நல்லா போஸ் இருக்குது. உண்மையிலே இந்த ஒரு வீடியோ சூப்பராக வந்துருக்கு. ஓணான்லேயே நமக்கு பெரிய ஓணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு பேருன்னு சரியாக தெரில. உடும்பு கூட சேர்ந்துதோ நம்ம ஊர் ஓணான் மாதிரி இருக்குது, ஆனால் இது பெருசு. இது ஒரு நிறைய கூட்டமாக இருக்குது, சின்னதாக. இது மாதிரி நிறைய இது அங்கே இருக்குது. ஆமை, ஆமையிலே 3-4-5 வகையான ஆமைகள் இருக்குது. அதில் ஒரு வகை இப்போ பார்க்குறீங்க, நேராக தண்ணி தொட்டி தேடி போகுது. வெயிலுக்கு ஜாலியாக குளிக்கிறது. என்ன வெயில் அப்படின்ட்டு போகுது. அது இன்னொரு வகையான ஆமை, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இன்னொரு வகையான ஆமை. அதான் ஒரு ஆமையும் அது ஆமையோட குட்டி அது பின்னாலேயே போயிட்டு பார்த்தீங்களா. இன்னொரு வகை ஆமை இந்த பக்கம் வந்துட்டு பாருங்க, பக்கத்துக்கு வருங்க ஒரு ஆமை அதோட குட்டி. இந்த அம்மா அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கு சுற்றி. இது உடும்பு. உடும்பு சும்மாவே இல்லை, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தது. எனத்தை தேடிட்டு இருக்குன்னு தெரில. இதான் உடும்பு. உடும்பு பிடிம்பாங்கள்ல, அந்த உடும்பு தான் பிடிச்சா விடாது. இது தண்ணிக்குள்ள இருக்கு. இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு, எப்படி ஒரு 12 அடி நீளம் இருக்கும், அந்த அளவுக்கு பெருசு. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். அவ்வளோ பெரிய முதல்ல 12 அடி நீளம் இருக்குது. இப்போ தான் 12 அடிக்கு மேலேயே நீளம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ லாங்கிலிருந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறதுனால தான் எவ்வளோ பெருசு பார்த்துங்க. அவ்வளோ பெரிய முதல்ல. இது எல்லாமே தண்ணிக்குள்ளே இருக்குது. இது வெளியில் இருக்கிற முதல்லையே ஒரு 5-6 வகையான முதலை இருந்துச்சு. அது நீ நிறைய பார்க்கலாம். முதல்லையே 6 வகையான முதலே, 5 வகையான முதலே இருக்குது. இது பாம்பு பண்ணி மட்டும் இல்லைங்க, பாம்பு பண்ணிலே நிறையா வகையான மிருகங்களும் வச்சுருக்குறாங்க.
ஒரு முதல்ல தண்ணிக்குள்ளே இருக்குது, இன்னொன்றுலாம் வெளியில் இருக்குது. இது ஒரு வகையான முதலை. இந்த முதலை பார்த்துட்டிங்கன்னா அந்த வாயை பார்த்துங்க, ஃபுல்லாக அந்த முன்னாடி மட்டும் பல்லு பெருசாக நீளமாக இருக்குது. இதில் சின்ன வகை, இதிலே கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது. அது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது சின்ன வகை முதலை. வாய் மட்டும் பார்த்தீங்களா நீளமாக இருக்கா, அது ஃபுல்லாக பல்லாக இருக்கும். இது ஒரு வகையான முதலை, குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது. இதில் அதில் பெருசு இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியுது பாருங்க, அந்த பல்லெல்லாம் சைடில். தண்ணிக்குள்ளே படுத்துக்கிட்டு தலையை மட்டும் வெளியில் வச்சுட்டு படுத்துருக்கு. பீச்சில் ஹாயாக படுத்துருக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டது இங்கேயும் நிறைய இடங்கள்ல இருக்குது. இது நம்ம கையில் எல்லாமே தொட்டு பார்க்கக்கூடிய இது. அதுக்கு 10 ரூபா டிக்கெட்டு எடுத்துகிட்டு உள்ள வந்தாச்சு. டிக்கெட்லாம் இங்கே அதிகமாக இல்லை, கம்மி தான். இந்த ஆமை இருக்குது, ஆமையை தொட்டு பார்த்துட்டு இங்கே எல்லாமே நம்ம தொட்டு பார்க்கலாம். உடும்பு இருக்குது, ஒரு 5-6 வகை உடும்பு இதுக்குள்ளே இருக்குது. சுற்றி இருக்கணும், நம்ம மேலே வைங்கன்னா வந்து ஏறிடுமோ கடிச்சிடுமோன்னு வருது. இது உடும்பு இல்லை, ஓணானம், பெரிய வகை ஓணனம். உடும்பு தான் நினைக்கிறேன், உடும்பல்ல, இது ஓணான வகையை சேர்ந்தது, பெருசு. பேர் தெரியல, மறந்துட்டேன். ஆமாம், பாருங்க நிறைய ஆமை இருக்குது. அது மேலே உடும்பு உட்காந்துருக்கு, ஓணன் அது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அது தொட்டு பார்க்க அவன் ரொம்ப பயந்துட்டான். பாருங்கள், எல்லா பக்கம் சைடில் கீழே எல்லாமே அந்த பக்கம் இருக்குது. அங்கே ஒரு உடும்பு இருக்குது பாருங்க, இந்த கீழே இருக்குது, மரத்து மேலே 2 இருக்குது, அங்கே அந்த சைடு 1 இருக்குது, மொத்தம் 5 இது இருக்குது. இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து நம்ம கடிச்சு விட்டுருமோன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. நம்ம உள்ளே நின்று சும்மா ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது தனியாக வீடியோ உங்களுக்கு போடுறேன். நம்ம பசங்களோட ஃபன் பண்ணதை பார்த்தீங்களா, அது ஒன்று மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தாண்டி கடிச்சிட போகுது. எப்படி நான் அதை கையில் பிடிச்சிட்டு நம்மளை ஃபோட்டோ எடுக்க சொன்னேன், கையில் பிடிச்ச மாதிரி வாழை அந்த அந்த பக்கம் இருந்து 1 எட்டி பார்க்க காட்டி நான் அதை விட்டுட்டேன். இங்கே ஒன்று உட்காந்துருக்குது பாருங்க, எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்களா. அதை வளைச்சி நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த விலங்குகளோட ஒவ்வொரு இதும் அந்த இதில் சேமித்து வச்சுருக்காங்க. ஆசிட்டு அது என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த அதோட குட்டிகள் எல்லாமே சின்ன சின்ன பாட்டிலில், பெரிய பாட்டிலில் பாம்பு வகை என்னென்ன அத்தனை வகையான பாம்பும் இதில் காட்சிக்கு வச்சுருந்தாங்க. அதை இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். எல்லா வகையான பாம்பும் இதில் இருந்துச்சு. உள்ளே இருக்கிறது எல்லாமே உண்மையான பாம்பு தான். ஃபுல்லாக பாம்புகள் எப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய எழுதியும் போட்டிருந்தாங்க, படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப வந்து இது ஒரு வகையான பாம்பு, பெரிய பாம்பு. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பாம்பு. இந்த மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது.
அதுவும் மஞ்சள் கலர் பாம்பு தான். பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் பிஎஸ்விஓ வீடியோ. அங்கே பார்த்தீங்கன்னா கல் ரோடுக்கு வரையே கொடுப்பதுருக்கும். இது ஒரு வகையான பாம்பு. ஃபுல்லாக குச்சியில் சுருண்டு படுத்துருக்குது. இது ஒரு வகையான பாம்பு. இந்த நகர்ந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக சின்னதாக ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கண்குத்தி பாம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அது கூட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இது பச்சை பாம்பு. அந்த இலைகளுக்கு இடையில படுத்துருக்கு. அந்த இலைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா படுத்துருக்கான். கரெக்டாக பார்த்தா தெரியும். இதுவும் சின்னதாக இருக்குது. இது நீர்க்காத்தான் பாம்பு. நீர்க்காத்தான் குட்டி பாம்பா. எல்லாம் அதையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தோடனே உங்களுக்கு விவசாயத்தோட இது அதெல்லாம் வெளியில் காட்சிக்கு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வேணாலும் வாங்கிட்டு போகிறதுக்கான இதுவும் இங்கே வாங்கிட்டு போய்க்கலாம். செடிகள் எல்லாம் ஒவ்வொரு மூலிகை செடியும் இங்கே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த போர்டு வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் இருக்குங்க. ஃபுல்லாக அவ்வளோதான். இதுதான் பாம்பு பண்ணை. ஆமாம், நம்ம கூட வந்து 2 பேரும் என்னமோ ஃபுல்லாக எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கை பொருட்கள் விற்பனை கூடம். இங்கே உங்களுக்கு இயற்கையான பொருட்கள்லாம் விளைஞ்சது, காய்கறி இதெல்லாம் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு போய்க்கலாம். இதாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம். மூங்கில் ஃபோட்டோ பாயிண்ட். மூங்கில் கடையில் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. நம்ம இதில் ஒரு நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அதை அந்த வீடியோ உங்களுக்கு நான் தனியாக போட்டு விட்றேன். நன்றி வீடியோ பார்த்ததற்கு.